நீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அதாவது என்ன குட் நியூஸ்னால், இன்றைக்கி எங்கள் காட்டில் வந்துட்டு அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு காடு, அந்த வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு இந்த ஸ்ப்ரேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரேயரை வச்சு மருந்து ஊற்றி மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் சொந்தக்காரங்க தான் அங்கே வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஓலை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு முயல் குட்டி தன்பட்டுது. எப்படியா பிடிச்சிடலாம் அப்படின்னு போய் பிடிச்சிட்டோம். இது தான் இப்போ தூங்கிட்டு இருக்கான் பாருங்க, அவங்க தூங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தன் ஜூம் பண்ண முடியாது, சரி ஜூம் பண்ண முடியாது அவன். அப்புறம் இன்னொருத்தன் குண்டாக இருப்பான், அவன் ஒருத்தன் பிடிக்கலான்னு பார்த்துட்டானுங்க. அவனுக்கு இந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூம்பு இது வந்துட்டு சமையல் கட்டு. இந்த ரூம் வந்துட்டு வச்சுட்டோம். இந்த ரூமு தான் வைக்கிற போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படின்ட்டு இருக்குது. அவ்வளோ ருசி. இப்போ இருங்க, சத்தம் போட எந்திரிச்சான். குண்டை பார்த்தீங்களா எப்படி தூங்குறான்னு. சரி வாங்க, உங்களுக்கு அந்த முயல் குட்டியை காமிக்கிறேன். தாள் போட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா படுக்கிற ரூம்பு. எங்கே முயல் குட்டி இருக்குன்னா, இந்த இங்கே இருக்குது பாரு, இந்த கூடைக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரிலையே, கருப்புன்னு தெரியும், இருங்க தெரியும்னு நினைக்கிறேன். முழுசாக காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாகவே தெரில. ஸோ இந்த முயல் குட்டி தான், அதாவது வந்துட்டு சந்தன கலர் மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு சம்பட்டை மாதிரி கலர். நம்ம உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கருப்பு, அது ஃபுல்லாக சேர்ந்து கலந்துருக்குது. அந்த மாதிரி ஒரு டைப்பு. தாள் போட்டுக்கலாம், இல்லைன்னா குண்டனும் இந்த ஒலி குச்சியும் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு வேணால் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு நான் வேணால் காமிக்கிறேன். இது வந்துட்டு அப்பா ஃபோனு, அம்மா ஃபோனில் வந்துட்டு இருக்குது. அந்த ஃபோனில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு இப்போ பிடிச்சி காமிக்கிறேன். ஏன்னா அது ஓட்டையாக இருக்குது, அதனால் தெரில, சரிங்களா? இல்லைன்னு உங்களுக்கு கிளியராக காமிப்பேன். இதை நான் முன்னாடி கேமரா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் பின்னாடி கேமரா இருந்தால் கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்படி வச்சு தானே காமிக்கிறேன். ஏன்னா இப்படி வச்சுன்னா நல்லாவே தெரியும், பின் கேமரானால சரியாக தெரியல. ஏன்னா இந்த நேரு தான் கேமரா இருக்குது. எல்லா ஃபோனுக்குமே இந்த நடுவில் தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது. இப்போ என் விரல் நிட்டுன்னு இங்கே பாரு, இங்கே தான் இருக்குது. இப்போ அப்படியே மேலே கொண்டு வரேன் பாரு, இந்த நேர் இருக்குது கேமரா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், எல்லா வீடியோ நல்லா தான் போட்டிருக்கேன். பார்க்குறங்க, ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா யாருமே சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பையன் சஞ்சீவ்னு ஒரு பையன் யூடியூப் சேனல் போடுறான், நல்லா பண்ணுறான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.